சரிகமபா நிகழ்ச்சியில சபேசன் ஓட்டிங்ல புதிய சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபாவோட டாப் 5 ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டீம்ல ரவுண்ட்ஸ் போக போகுது. அண்ட் இந்த ஒவ்வொரு வாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த முறை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான முறையில வோட்டிங்ஸ்ல யாரு அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ, அவங்க வந்து டாப் 5க்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் போட்டி போட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கண்டஸ்டன்ட்க்கு. அப்படி ஓட்டுக்கள்ல முதல் இடத்துல சபேசன் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டிங்க அவரு வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஈக்குவலாகவே பவித்ரா அவர்கள் ரொம்ப சூப்பரா ஓட்டிங்ஸ் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு தான் போட்டியே போய்க்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அடுத்து செந்தமிழன் அவர்கள் ரொம்பவே சூப்பரா ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா, சிவானி இருக்காங்க. 5வது இடத்துல இனியா இருக்காங்க. இவங்க 3 பேத்துக்குமே கணிசமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஆனா, இவங்களோட ஓட்டுக்கள அப்படியே டபுள், ட்ரிபிளா சபேசனும், பவித்ராவும் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ, இதன் மூலியமா இப்ப இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது சபேசன் நல்லாவும் பாடிட்டு இருக்காரு. ஓட்டிங்கும் அதிகமா வாங்கியிருக்காரு. ஒருவேளை சபேசன் நல்லா பாடி ஓட்டிங்ஸ்ல பவித்ரா முந்திட்டாங்க. ஏன்னா, இன்னும் 2 நாட்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விய மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டிங் அடிப்படையிலயும் சரி, அதேபோல பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலயும் சரி, யாரு ரொம்ப சூப்பரா வந்திருக்காங்களோ, அவங்கள தான் கண்டிப்பா ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது சபேசன் எப்போதுமே சூப்பரா பாடுவாரு. அதுல எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. அதே நேரம் வோட்டிங்ஸும் அவருக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஸோ, கண்டிப்பா டாப் 5ல 2வது ஆளா சபேசன் தான் உள்ள போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு கணம் பவித்ரா அவர்கள் சூப்பரா பாடி ஓட்டிங்ஸ்லயும் அவங்க முந்திட்டாங்க அப்படின்னா, இந்த வாரம் கண்டிப்பா பவித்ரா உள்ள போறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ, பவித்ராவா சபேசனா அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு வாரம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு வோட்டிங் வைஸ்ல பவித்ரா அவர்கள் ரொம்பவே சூப்பரா வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, பவித்ராக்கு ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. சிங்கிங் வைஸ்ல சபேசன் நல்லா பண்ணுவார்ன்னு தோணுது. ஸோ, மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த வாரம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, விஷால் அவர்களோட மகுடம் படத்தை அவரே இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஈட்டி படத்தை எடுத்திருந்த ரவி அரசு விஷால் அவர்களுக்கு கதை சொல்லி மகுடம் அப்படிங்கிற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பேன் இண்டியன் படமா அந்த படம் உருவாகி இருந்துச்சு. அந்த படத்துல அஞ்சலி, துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் கிரியேட்டிவ் வீக்னஸ் காரணமா ரவி அரசுக்கும் விஷாலுக்கும் சண்டை வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு சண்டை ஒரு கட்டத்தில் ரொம்ப முத்தி போகவே ரவி அரசு இந்த படத்திலிருந்து விலகி இருக்காரு. அதை தொடர்ந்து விஷால் அவர்கள் இந்த படத்தை தானே இயக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே விஷால் அவர்கள் துப்பறிவாளன் 2 படத்தை நானே இயக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியாகல. அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தை தானே இயக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகிற பேன் இண்டியன் படம். ஸோ, விஷால் அவர்கள் இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.